கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வி. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை தேவனே, யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வி. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் எங்களை கிருபையாய் நீ நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் எங்களுக்கு இருக்கிறபடியால் நன்றி அப்பா. யெகோவா ஈரே அப்பா, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா. நீர் ஒருவரே நம்பத்தக்க உள்ள தேவன் ஆண்டவரே. ஆமென் சப்பா. உங்களை நம்பி வரலாம் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மை நம்பும் நம்பிக்கை எங்களுக்கு தந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசா என்ற ராஜா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆசா தன்னிடத்தில் உள்ள குறைவான யுத்த வீரர்களை கொண்டு தனக்கு எதிராக நிற்கிற அநேக போர் வீரர்களை பார்த்து வைத்து இப்படியாய் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் நாங்கள் இந்த கூட்டத்திற்கு, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். என்னிடத்தில் உள்ள யுத்த வீரர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஏராளமாக இருந்தாலும் நாங்கள் உம்முடைய நாமத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு துணை செய்யும். மனிதர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நமக்கு விரோதமாய், அதாவது நம்மிடத்தில் குறைவான பலன் இருந்தும் நம்மளால் செய்ய முடியாத பெரிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் செய்ய வேண்டிய விண்ணப்பம் என்னவென்றால், கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். இந்த இடத்தில் ஆசா இப்படி கேட்டிருக்கலாம், கர்த்தாவே, மனுஷன் என்னை மேற்கொள்ள விடாதையும், இல்லை எங்களை மேற்கொள்ள விடாதையும் என்று கேட்டிருக்கலாம். அதற்கு பதிலாக மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவர்கள் நிற்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது, அவர்கள் பக்கமாய் இருக்கிற யுத்த வீரர்களை எப்படி பார்க்கிறான் என்றால், இது கர்த்தருடைய யுத்த வீரர்கள். அப்ப கர்த்தருடைய யுத்த வீரர்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் அது கர்த்தரை தான் என்ன செய்யும், கர்த்தர் தான் அதை என்ன செய்யணும், மேற்கொள்ள வேண்டும். அப்படி தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, நம்முடைய பலவீனம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சொல்லும் பொழுது, அப்பா, நான் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை, இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ளவே முடியவில்லை என்று இருக்கும் பொழுது நீங்க சொல்லுங்க, இந்த காரியத்தை மனுஷன் மேற்கொள்ள விடாதையும் அப்பா, உண்மை மனுஷன் மேற்கொள்ள விடாதையும். அந்த இடத்தில் உங்களை முற்றிலுமாய் நீங்கள் மறைத்து கர்த்தரை முற்றிலுமாய் முன்னே நிறுத்தி
அப்பா, நீங்க உண்மை மனுஷர் மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வைக்கும் பொழுது, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நிறைய பேர் இருந்தால் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. அவருக்கு நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். அதே போல குறைவாக பலனற்றவனுக்கு உதவி செய்ய அவரால் முடியும். அன்பு பிள்ளைகளை, ஆகப்படியினாலே உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் பக்கத்தில் நின்று, அப்பா, இது உம்முடைய காரியம், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே என்று உங்களுடைய காரியத்தை அவருடைய காரியமாய் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. அவருடைய பார்வைக்கு இது அற்பமான காரியமாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.